ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ தமிழ் பார்த்து எல்லோரும் தெரிஞ்சிருந்திருப்பீங்க என்ன பதிவு இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு. வைகாசி விசாகம் எப்படி முருகப்பெருமானை வழிபடுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களையும் நிறைய புது புது பதிவுகளையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அது ரொம்பவே சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம சேனலில் விலாக் அந்த மாதிரி வந்திருக்கு. இது முதல் வீடியோ, அதாவது வைகாசி விசாகத்தில் அதாவது நம்ம முருகப்பெருமான் எப்படி வழிபடலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கேன், சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து அதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. மினி விலாக்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை மற்ற இப்போ நம்ம ஒரு புது பதிவு போட ஆரம்பிச்சிருக்கோம். பதிவு ஒன்று அம்மாவை பற்றி போட்டிருந்தோம். அதை கூட நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷம். அதே மாதிரி நிறையா பதிவு போடலாமா, எந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்குமே ஒரு உற்சாகத்தை தூண்டும். நானும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ நம்ம நேராக வைகாசி விசாகம்குள்ளே போயிடலாம். வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வைகாசி விசாகம் முருகப்பெருமான் வழிபாடு எப்படி அப்படின்றத பற்றி இன்றைக்கி விலாகு. ஸோ முருகப்பெருமான் வைகாசி விசாகம் அப்படின்றது, விசாகம்ன்றது ஒரு நட்சத்திரம். அதாவது முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றி விளம்புலேருந்து தான் தோன்றியிருப்பார். அவர் விசாக நட்சத்திரம், அதாவது அன்னைக்கு தோன்றதுனால வைகாசியில் வர்ற விசாகம் ரொம்ப சிறப்பானது. அதனால தான் வைகாசி விசாகத்தை முருகப்பெருமானுக்கு நம்ம கொண்டாடுறோம். முருகப்பெருமானை வழிபட்டு வைகாசி விசாகத்தில் எந்த மாதிரி விசாகத்தன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரி பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புதன்கிழமை வருது. புதன்கிழமை 22ஆம் தேதி, 22/5/2024 அந்த தேதியில் வருது. காலையிலிருந்து மறுநாள் வியாழக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்குமே விசாக நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரம்ன்றது இந்த நாளில் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். அந்த மாதிரி விசாக நட்சத்திரம் எந்த நாள்லேருந்து எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வைகாசி விசாகம் இருக்கும். இப்போ வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய வீட்டிலையே வேல் வச்சுருப்பீங்க, வேல் சிலை வச்சுருப்பீங்க, அப்படின்னா முருகன் சிலை வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சிலைக்கு எல்லாமே காலையில் பூஜை பண்ணிடணும். அதாவது எப்படின்னா, பாலபிஷேகம் முதல்ல பால், அதுக்கப்புறம் விபூதி, இளநீர், மஞ்சள், அதெல்லாமே முருகனுக்கு உகந்தது. அப்புறம் பழம், மாதுளம் பழம், பஞ்சாமிர்தம் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இது செய்வாங்கள்ல, அதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிடணும். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணி முடிச்சிடுறீங்கள, நீங்கள் அன்றைக்கி விரதமும் இருக்கலாம். இந்த பூஜை பண்ணிவிட்டு விரதம் இருக்கணும். சாமிக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் சாமி அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மனையோ ஏதாவது வச்சு சாமி என்ன பண்ணுறீங்கன்னா வழிபட போகிறீங்க. பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓம் சரவண பவன் நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, அந்த கோலம் நம்ம வீட்டில் நட்சத்திரம் போட்டு அதை சுற்றி நடுவில் ஓம் போட்டு சுற்றி சரவண பவன் எழுதி அதில் வெற்றிலை தீபம் போட போகிறோம். 6 தீபம் போடுவோம். 6 வெற்றிலை விளக்கு ஏற்ற போகிறோம். அந்த ஓம்னு நடுவில் போட்டிருக்கிறதுக்கு நடுவில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏதாவது ஒரு மனையோ இல்லை தட்டோ வச்சுருக்கீங்கன்னா அந்த தட்டை வச்சுட்டு அதில் முருகப்பெருமானை வச்சு வேல் வைக்க போகிறீங்க. அப்படி உங்ககிட்ட வேல் இல்லை, முருகப்பெருமானுடைய படம் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, அதையும் வச்சுக்கலாம். ஏன்னா முருகன் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக வேலோட தான் இருப்பார். அதனால் அதை வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால் முருகப்பெருமானுடைய வேல் மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே கொஞ்சம் பச்சரிசி பரப்பி அது மேலே வேலை வச்சுக்கோங்க. முருகனையும் வச்சுட்டு நம்ம சுற்றி விளக்கு போடுறோம். விளக்கு போட்டுட்டு நீங்கள் புதன்கிழமை காலையிலேருந்தே ஆரம்பிச்சிருது அப்படின்றதுனால புதன்கிழமை காலையிலேருந்து முழுசாக சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். அது இல்லாமல் காலையிலையும் நைட்டும் சாப்பிடாம மதியானம் மட்டும் ஏதாவது பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லைனா பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா
முருகப்பெருமானுக்கு வந்து விளக்கெல்லாம் போட்டு முடிச்சு அந்த வெத்தலை விளக்கு இருக்கு இல்லையா, வெத்தலையில் வந்து வெத்தலை தீபம் போட்டிருக்கோம்ல, அந்த தீபத்தை வந்து நீங்கள் வந்து விரதம் முடிக்க போகும்போது, அதாவது அன்னைக்கு சாயந்தரம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இதெல்லாம் பூஜை பண்ணும்போது வேல்மாறல் படிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். ரெண்டுமே வந்து முருகனுக்குடைய பாடல்கள் தான். அதனால் அதை படித்து நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். சொல்ல மறந்துட்டேன். என்ன அதெல்லாமே எங்கேயாவது கால் மிதிப்படாத இடத்துலையோ இல்லை வந்து தண்ணியிலையோ வந்து விட்டுறணும். கால் மிதிப்படுற இடத்துல வந்து போடவே கூடாது, வைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்களா சரவண பவன் சொல்லிட்டு அந்த கோலம், அதையுமே வந்து நம்ம வந்து ஒரு நல்ல துணியால் வந்து எடுத்து தொடச்சி அதையும் ஏதாவது ஒரு கால் படாத இடத்துல வந்து கொண்டு போய் வந்து போட்டுருங்க. அன்னைக்கு சாயந்தரமே வந்து முருகனுக்கு வந்து என்னென்னா தயிர் சாதம் இல்லைன்னா வந்து இனிப்பு சக்கரை பொங்கல் வந்து செஞ்சு படைக்கலாம். அப்படி அன்னைக்கினால் படைக்க முடியல அப்படின்றப்போ நீங்கள் வந்து மறுநாள் காலையிலையுமே கூட, அதாவது விசாக நட்சத்திரம் முடியும்ல அந்த காலையில் 9:30 மணி வியாழக்கிழமை அன்னைக்குமே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து அவருக்கு வந்து படைக்கலாம். அப்படி இல்லைன்னா வடை, பாயாசம், அப்பளம் அந்ததோட வந்து சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சும் இலை போட்டு சாமிக்கு வந்து படையல் போட்டு பண்ணலாம். அதை பண்ணி முடிச்சதோடு நம்ம வந்து மறுநாள் காலையுமே வந்து விரதம் விடலாம். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு நைட்டோடையே வந்து இந்த மாதிரி வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்றதையும் வந்து நான் இந்த பதிவுலேயே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். வைகாசி விசாகத்தில் வந்து நம்ம வந்து விரதம் இருக்கிறது வந்து குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கும். அது வந்து முக்கியமாக இங்கே வந்து சொல்லப்படுறது. முருகன் வந்து குழந்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் இந்த விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து முருகன் கண்டிப்பாக குழந்தை வரம் வந்து கொடுப்பாரு. ஒன்று உங்கள் கையில் குழந்தை இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த வரம் கிடச்சி நீங்கள் வந்து கருத்தரித்திருப்பீங்க. அந்த மாதிரி வந்து இருக்கும். முருகன் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் நீங்களும் வந்து எனக்கு வந்து குழந்தை வர வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து தாராளமாக இந்த விரதத்தை வந்து செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம வீட்டில் வந்து அடுத்து ஏதாவது ஒரு அதாவது வருமானத்துலேயோ இல்லை தொழிலையோ வந்து முன்னேறணும் அப்படின்னாலுமே இந்த விரதம் வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து சண்டையாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் எப்போவுமே வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், அந்த மாதிரி எங்களுக்குள்ளே வந்து சரியாகணும், நாங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றவங்களுமே வந்து அந்த விரதம் வந்து இருக்கலாம். அதனால் அவங்களுமே வந்து இந்த விரதம் வந்து இருக்கலாம். முக்கியமாக வந்து குழந்தை வந்து முருகன்கிட்ட கேட்டால் அவர் வந்து கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா அது வந்து எனக்கே வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பதிவை வந்து அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். முருகன்னா வந்து பிடிக்கும், ஆனால் ரொம்ப அவர் கூட கனெக்ட் ஆகிற அளவுக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. முதல் வருடம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி முதல் வருடம் திருக்கார்த்திகை அன்னைக்கு, அதாவது பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவோம் இல்லையா, திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க. ஸோ அந்த கார்த்திகை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவிலில் போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட வேண்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா 2 விளக்கு மட்டும் வாங்கி, புது விளக்கு, புது கிளியாஞ்சட்டி அதெல்லாமே வாங்கி எண்ணெய் வாங்கி தனியாக விளக்கு, எண்ணெய் விளக்கு வந்து போட்டோம். எண்ணெய் விளக்கு போட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 வருடம் வரப்போகுது, எங்களுக்கு வந்து இது மாதிரி குழந்தை வேணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிட்டு வந்தோம். அவர் செஞ்ச ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அடுத்த வருடம் அதே திருக்கார்த்திகை அன்னைக்கு, கரெக்டாக திருக்கார்த்திகை அன்னைக்கே வந்து எங்கள் பாப்பா வந்து எங்கள் கைக்கு பிறந்து வந்துட்டா. கரெக்டாக திருக்கார்த்திகை அன்னைக்கு மொதல் வருடம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேண்டிக்கிட்ட வருடம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு திருக்கார்த்திகை 2020. அதுக்கப்புறம் 2021 வந்து திருக்கார்த்திகை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் திருக்கார்த்திகை அன்னைக்கு காலையிலே வந்து பாப்பா வந்து பிறந்துட்டா. வந்து அவ்வளோ சந்தோஷம். பாப்பா நாங்கள் வச்சுட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மொத்த உலகமும் வந்து விளக்கு போட்டு அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடினாங்க. அந்த திருக்கார்த்திகையில் வந்து வேண்டிக்கிட்டோம். திருக்கார்த்திகைக்கு வந்து எங்கள் பாப்பா எங்கள் கைக்கு வந்துட்டா. அதுதான் முருகன் வந்து எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து முருகன் வந்து குழந்தை வரம் கேட்டால் கொடுப்பாரு. நீங்களும் வந்து இந்த வைகாசி விசாகத்தில் இந்த பூஜையை வந்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து
நடக்கும். ஸோ நீங்களாம் இது வரைக்கும் இந்த பூஜைலாம் பண்ணியிருக்கீங்களா? எப்படி அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முருகன் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றதையுமே வந்து கீழே என் கூட பகிர்ந்துக்கோங்க. இதோட இந்த பதிவை வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் நாளைக்கு இந்த பூஜையை வந்து பண்ணி முருகனோட அருளை பெற்றுக்கோங்க. நன்றி.